இந்த நபரு கீழே இருக்கிற செக்யூரிட்டியுடைய கவனத்தை இவர் பக்கம் திருப்புறதுக்காக 35வது மாடியில இருந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியை தூக்கி கீழே போடுறாரு. இவர் ஏன் இப்படி பண்றாருன்னா, இவர் இந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாரு, இவரால வெளியில வரவே முடியல. கீழே செக்யூரிட்டி கார்டை பார்த்தா அவரு ரேடியோல பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியா படுத்துக்கிட்டு இருக்காரு, எதையுமே கவனிக்கல. இவரும் ஜன்னல் வழியா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எவ்வளவு கத்துறாரு. ஆனா இவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறது 35வது மாடிங்கிறதுனால இவர் கத்துறது கீழே சுத்தமா கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை எடுத்து அங்க இருக்கிற ஒரு ஜன்னலுடைய கம்பியில வேகமா தட்டி தட்டி சத்தம் எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நைட் வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்ப கூட யாரும் வந்து அவரை காப்பாத்தவே இல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில மறுபடியும் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது பயங்கர டைட்டா லாக் ஆயிருக்கு. அதனால அவரு கட்டிங் பிளேயர் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து அதால அந்த லாக்கை பிடிச்சி இழுத்து ஓபன் பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அது ஓபன் ஆகவே மாட்டேங்குது. அதனால அவரு கோவப்பட்டு அந்த டோரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி, யாருக்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. சரி, சார்ஜ் போடலான்னு பார்த்தா அந்த ரூம்ல ஃபுல்லா கரண்டும் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றாருன்னா, ஒரு அட்டை எடுத்து அதுல டூத் பேஸ்ட்ல ஹெல்ப்னு எழுதி ஜன்னல் வழியா தூக்கி போடுறாரு. ஆனா காத்து அதிகமா அடிச்சதுனால அந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆகி அந்த அட்டை அப்படியே பறந்து போய் ஒரு வீட்டுடைய கூரை மேல விழுந்துருது.